காற்றின் குரல். ஹலோ மக்களே, மனதின் பக்கங்களோடு காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. இன்னைக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரோட் ஃபுல்லா டிராஃபிக், வாகனங்களுடைய வெளிச்சங்கள், ஹாரன் சவுண்ட், எல்லாரும் எங்கேயோ அவசரமா போயிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கூட்டத்துல தான் வந்துட்டு இருந்தேன். சிக்னல் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன தெருவுல போயிட்டு இருந்தேன். அந்த தெரு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சில வீட்டுல மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, சில வீட்டுல டிவி சவுண்ட், சில இடத்துல சாப்பாடு வாசனை. அதுல ஒரு வீட்டோட வாசல் மட்டும் என்னோட கவனத்தை ஈர்த்துச்சு. ஒரு வயசான அம்மா வாசல்ல பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருந்தாங்க. கையில ஒரு ஃபோன். ஆனா அவங்க ஃபோன் யூஸ் பண்ணல, சும்மா கேட் பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல நான் அதை கவனிக்கல. ஆனா நான் அந்த வீட்டை கடந்து போற வரைக்கும் அவங்களுடைய பார்வை ரோட்லயே இருந்துச்சு. ஏதோ யாருக்காகவும் வெயிட் பண்ற மாதிரி. நான் கொஞ்சம் மெதுவா நடந்தேன். அந்த நேரத்துல ஒரு பைக் வந்து அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. ஒரு நடுத்தர வயது மனிதர் அவர் பைக்ல இருந்து வந்து இறங்கினாரு. ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி ஒரு டயர்டான ஃபேஸ். அவரு பைக் ஸ்டாண்ட் போட்ட உடனே அந்த அம்மாவுடைய முகத்துல வந்த ஸ்மைல் இருக்கே, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது ஒரு சாதாரண சிரிப்பும் கிடையாது. ஒரு நாள் முழுக்க ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்துட்டாங்கங்கிற ஒரு நிம்மதியான சிரிப்பு அது. அவர் கேட்டை திறந்து உள்ள போனாரு. அந்த அம்மா உடனே கேட்டாங்க, தம்பி சாப்பிட்டியா? அவர் சிரிச்சுக்கிட்டே இல்லம்மா என்று சொன்னாரு. அந்த 2 வரி தான், ஆனா ஏனோ என்னை அங்கேயே சில நொடிகள் நிக்க வச்சிருச்சு. ஏன்னா அந்த சீன்ல ஏதோ ஒரு வெப்பம் உணர்ந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே பிஸியா இருக்காங்க. காலையில போனா ராத்திரி தான் வீடு திரும்புறாங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒழுங்கா பேசுறதுக்கு நேரம் இல்லை. டைனிங் டேபிள்ல கூட ஒருத்தர் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டு வாசல்ல இன்னும் யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்காங்கிறத நினைக்கும் போது வித்தியாசமான உணர்வா இருந்தது. வாழ்க்கையில சில பேர் இருக்காங்க, அவங்க லவ்னு பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேரா இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. ஆனா நம்ம லேட்டான தூங்காம வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு வர அந்த சவுண்டை கேட்ட உடனே அவங்களுடைய மனசு அமைதி ஆயிடும். அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்ம என்னைக்குமே தனியாவே இருக்க மாட்டோம். இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கும் என் வீட்டு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வீட்லயும் யாரோ ஒருத்தர் இப்படித்தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கவனிக்காமலே. நம்ம டயர்டா வந்தா சாப்பிடுன்னு சொல்ற அந்த வாய்ஸ், நம்ம கோபத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ற அந்த மனசு, நம்ம சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே கிடைக்கிற அந்த நிம்மதி, அதெல்லாம் அந்த நேரத்துல பெரிய விஷயமா தெரியாது. ஆனா ஒரு நாள் திடீர்னு நினைச்சு பார்த்தா அதுதான் வாழ்க்கையோட உண்மையான அன்பு. இன்னைக்கு அந்த வீட்டு வாசல் எனக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துச்சு. லவ்னா எப்பவுமே பெரிய வேர்ட்ஸ்ல சொல்றதெல்லாம் கிடையாது. சில நேரம் யாரோ ஒருத்தருக்காக கேட் பக்கம் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்போமே, அது கூட லவ் தான். சாப்பிட்டியான்னு கேக்குறோமே, அதுவும் லவ் தான். ஒரு மனுஷன் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் முகத்துல வர அந்த சின்ன ரிலீஃப் இருக்கே, அதுவும் லவ் தான். நான் அந்த தெருவை விட்டு வெளியே வந்த பிறகும் அந்த வீட்டுடைய வாசல் மட்டும் என் மைண்ட்ல இருந்து போகவே இல்லை. சில வீடுகள் வீடா இருக்காது, யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். சரி, இதுவரை மனதின் பக்கங்கள் பார்த்தோம். இன்னைக்கு உங்களுக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதை கண்டிப்பா சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல அதுதான் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய அன்பு. மீண்டும் ஒரு இரவில் இன்னொரு பக்கத்துடன் சந்திப்போம். நன்றி.